வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து இது சிக்கன் சிந்தாமணிக்கு கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், கரம் மசாலா மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை வேக வச்சு எடுக்கணும். இது பிரியாணிக்குள்ளே மசாலா ஐட்டங்களை வெட்டி வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. இப்போ சிக்கனை சேர்த்து ஃபுல் சிம்மில் வச்சு மூடிடணும். நல்லா சிம்மில் வச்சு மூடி வேக விடணும். அவ்வளோதான், நல்லா சிம்மில் வச்சு மூடி இருக்கேன். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரியாணிக்கு போயிடலாம். இந்த பக்கம் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் போட்டாச்சு, பட்டை, லவங்கம், எண்ணெய், டால்டா, நெய் விட்டுருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை போட்டிருக்கேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு, அது கூடவே தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், மல்லி. அரை கிலோ அரிசிக்கு ஒரு ஸ்பூன் போடாமல் ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். மிளகாய் பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது ரெண்டை வச்சு தான் பண்ண போகிறோம், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு. சிக்கனை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நான் இதில் தான் அரிசி எடுத்திருக்கேன். இதிலே நான் இப்போ ஒரு டம்ளர் ஒரு பாத்திரம் அளவு தண்ணி மட்டும் முதல்ல ஊற்றுறேன். சிக்கன் வந்து கொஞ்சம் 15 நிமிஷம் வேகணும். சிம்மில் வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சிந்தாமணியை நல்லா ரெட் கலர் வரணும். இன்னும் இந்த மிளகாவோட சாறு ஃபுல்லாக இதில் இறங்கணும். இப்போது கறி நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த பாத்திரத்துலேயே இன்னொரு அளவு தண்ணி ஊற்றிறேன். இதில் ஒரு முக்கால் பாத்திரத்துக்கு நான் அரிசி எடுத்தேன். அதே அளவில் 2 பாத்திரத்தில் தண்ணி அளந்து விட்டாச்சு. இப்போது நல்லா கலரி கொஞ்சம் கொதிக்க விடலாம். சிந்தாமணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். சிந்தாமணி எக்கையும் வேக போட்டுட்டேன். பிரியாணியை மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா சிம்மில் வேகணும். நமக்கு இந்த மாதிரி லஞ்ச் டவல் வந்து அழுக்காக இருந்ததுன்னா நம்ம துவைச்சி இந்த மாதிரி இது மேலே போட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக காஞ்சி கிடச்சிரும் லஞ்ச் டவல். சிந்தாமணி ரெடி ஆகிட்டு சிந்தாமணி இப்போ ஆஃப் பண்ணி மூடி. ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். முட்டையும் வெந்துருச்சு. பிரியாணி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் மேலே விட்டுக்கிறேன். இப்போ அந்த மூடியை போட்டாச்சு. இப்போ இது டைட்டாக நிற்க இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.